ஹலோ கைஸ், வெல்கம் டு G3 ஸ்டடீஸ். இன்னைக்கு வீடியோவில் இலக்கியம் என்றால் என்ன மற்றும் அதனோட வகைகள்லாம் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் வீடியோட எண்டில் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கும் மாணவர்களுக்காக இந்த இலக்கியம் சம்பந்தமான குயிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியம், இலக்கு கூட்டல் இயம் இலக்கியம். அதாவது ஒரு தனி மனிதனோட குறிக்கோள்களாக இருக்கட்டும், இல்லது ஒரு கூட்டம் சமூகத்தின் குறிக்கோள்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இலக்குகளை எல்லாம் எடுத்து இயம்போது தான் இலக்கியம். ஒரு மனிதனோட சிந்தனை, உணர்வுகள், அனுபவம், சமூகத்தோட நாகரிகம், பண்பாடு இதையெல்லாம் எழுத்து வடிவமாக வெளிப்படுத்தக்கூடிய கலை தான் இலக்கியம். இந்த இலக்கியங்களெல்லாம் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சங்க இலக்கியம், அரை இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியங்கள், இக்கால இலக்கியம், வாய்மொழி இலக்கியம்னு இந்த இலக்கியங்களை வகைப்படுத்தியிருக்காங்க. சங்க இலக்கியம் இதனோட வேறு பெயர் 11 மேற்கணக்கு நூல்கள். மதுரையில தமிழுக்காக தமிழ் புலவர்கள்லாம் சேர்ந்து சங்கம் அமைத்து அவர்கள் பாடிய பாடலோட தொகுப்பு தான் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தோட காலம் என்னன்னா, சுமார் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம். தமிழ்லேயே மிகவும் பழமையான தொன்மையான இலக்கியங்கள்னா அது சங்க இலக்கியம்தான். இந்த இலக்கியத்தில் அன்பு, வீரம், கொடை இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் அமைஞ்சிருக்கும். இந்த சங்க இலக்கியங்களை பாட்டும் தொகையும்னு 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. முதல்ல 8 தொகை, இதில் 8 நூல்கள் இருக்கும். 10 பாட்டு, இதில் 10 நூல்கள் இருக்கும். மொத்தம் 18 நூல்களை கொண்டு அமைந்தது தான் சங்க இலக்கியம். அரை இலக்கியம் இதனை 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். இது சங்க காலத்திற்கு பிறகு, அதாவது சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் தான் இந்த அரை இலக்கியம். இந்த காலத்தை கலப்பினர்களோட பொற்காலம் என்றும் சொல்லுவோம். அரை இலக்கியத்தோட வேறு பெயர் என்னன்னா அது நீதி இலக்கியம். இந்த அரை இலக்கியங்கள் மனிதனோட ஒழுக்கம், அறநெறி, நல்வாழ்வுகள், நற்பண்புகள் இதெல்லாம் மையமாக கொண்டு தான் இயற்றப்பட்டிருக்கு. இதனோட காலம் என்னன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம்தான் இந்த அரை இலக்கியத்தோட காலம். 11 கீழ்கணக்கு நூல்கள்ல மொத்தம் 18 நூல்கள் இருக்கு. அதுல 11 நூல்கள் தான் அறநூல்கள். சான்றாக பார்த்தோம்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, திரிகடிகம் இவையெல்லாம் முக்கியமான அறநூல்கள். இதற்கு அப்புறம் தோன்றிய பிற்கால அரை இலக்கியம் என்னென்னு பார்த்தோம்னா, ஔவையார் எழுதிய ஆத்திச்சுடி, கொற்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, அப்புறம் அதிவீரம பாண்டியன் எழுதிய வெற்றி வேர்க்கை இதெல்லாம் பிற்கால அரை இலக்கியங்கள். இந்த அரை இலக்கியங்கள் மனித சமுதாயத்தை நன்னறிப்படுத்துவதற்காக இயற்றப்பட்ட நூல்களாகும். காப்பிய இலக்கியம் அதாவது பெரும் கதைகளை கொண்ட கவிதை வடிவில் அமைந்திருக்கக்கூடிய நூல்கள் தான் காப்பிய இலக்கியம். இதனோட வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா தொடர்நிலை செய்யுள், பேரிலக்கியங்கள். இது அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 வகை உறுதி பொருட்களையும் மையமாக கொண்டுதான் அமைஞ்சிருக்கும். ஒரு மாபெரும் தலைவனை பற்றி விரிவாக பாடுவதுதான் இந்த காப்பியம். தமிழ் காப்பிய இலக்கியங்களை அதனோட தன்மையை பொறுத்து வகைப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னா 50 காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இந்த 5 நூல்களும், ஐஞ்சிறுகாப்பியங்களான உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி இந்த 5 நூல்களும் இந்த காப்பிய நூல்களாகும். இதுக்கு அப்புறம் தோன்றிய பிற்கால காப்பியங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா கம்பராமாயணம், பெரிய புராணம், சீரா புராணம் இவையெல்லாம் தமிழில் சிறப்பு மிக்கதாக விளங்குது. இந்த காப்பியங்கள் வாழ்வியல், பண்பாடு, சமயம் இந்த மாதிரி வரலாற்று தகவல்கள்லாம் தாங்கி நிற்கக்கூடியதாக விளங்குகிறது. பக்தி இலக்கியம் அதாவது இறைவனை வழிபட்டு கடவுளை போற்றி பாடும் பாடல்களே பக்தி இலக்கியங்கள். இதனோட காலம் என்னன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டமாகும். பல்லவர்கள் மற்றும் சோழர் காலத்தில் எளிய தமிழில் ஆன்மீக மறுமலர்ச்சிற்காக தோன்றிய இலக்கியங்கள் தான் இந்த பக்தி இலக்கியம். இந்த நூல்கள்லாம் சைவம் மற்றும் வைணவ சமயங்களை வளர்க்கக்கூடியதாக தோன்றுனுச்சு. இந்த பக்தி நூல்கள் என்னென்னா சைவ சமயத்தை சார்ந்த தேவாரம், திருவாசகம், வைணவ சமயத்தை சார்ந்த 4000 திவ்ய பிரபந்தம். முக்கியமாக இந்த ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்கள் பாடிய பாடலோட தொகுப்பு தான் இந்த பக்தி இலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள் பாடலோட எண்ணிக்கையிலும் சரி, பொருளோட அளவிலும் சரி மிகவும் குறைந்ததாக காணப்படுறதுனால தான் இது சிற்றிலக்கியங்கள் என சொல்லப்படுது. இதனோட வகைகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்னா 96. அந்த வகைகளில் சில சான்றுகளாக பார்த்தோம்னா பிள்ளைத்தமிழ், உலா, தூது, பரணி, பல்லு,
குறவஞ்சி, கலம்பகம். இதெல்லாம் 96 வகைகளில் சில வகைகள். இந்த சிற்றிலக்கியங்களில் இறைவனோட அருள் பக்திகள், அரசர்களின் பெருமைகள், வள்ளல்களின் கொடைகள், தலைவர்கள் மற்றும் தலைவன் தலைவியோட காதல் பற்றியும் சாதாரண மக்களின் வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் அமைஞ்சிருந்துச்சு இதையெல்லாம் கூறக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். உதாரணமாக பார்த்தோம்னா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், இது மீனாட்சி அம்மனை பற்றி பாடப்பட்டதாக அமைஞ்சிருக்கும். கலிங்கத்து பரணி, இது சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்க சோழனின் வெற்றியை புகழ்ந்து பாடக்கூடியதாக இருக்கும். முக்கூடர் பல்லு, இது உழவர் வாழ்க்கையை பற்றி பாடக்கூடிய நூலாக அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி சிற்றிலக்கியங்கள் பல்வேறு நபர்கள் மற்றும் பொருட்களை பற்றி பாடப்பட்டவைகளாக அமைஞ்சிருக்கும். இக்கால இலக்கியம் நவீன காலத்தில் சமூக மற்றும் அரசியல் பொருளாதாரம் சார்ந்த மனித வாழ்க்கையோட சிக்கல்களை மையமாக கொண்டு உருவான இலக்கியங்கள் தான் இந்த இக்கால இலக்கியங்கள். இந்த இலக்கியத்தோட காலகட்டம் என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாக கிபி 10ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலிருந்து இன்று வரை உள்ளது. இது இலக்கண விதிப்படி அமைஞ்சிருக்காது, பேச்சு வழக்கில் எளிய நடையில தான் அமைஞ்சிருக்கும். இதோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு புரியக்கூடிய வகையில் எளிய மொழிநடையில் அமைஞ்சிருக்கும். அப்புறம் சமூக பிரச்சனை, பெண்கள் உரிமை, கல்வி, சமத்துவம் போன்ற இந்த சமூக சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்துரைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். அப்புறம் தேசிய உணர்வு, மனிதநேயம், பெண்கள் முன்னேற்றம், அறிவியல் சிந்தனை ஆகியவற்றையெல்லாம் வலியுறுத்தக்கூடியதாக இதன் சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. இந்த இக்கால இலக்கியத்தோட வகைகள் பற்றி பார்ப்போம். அவை புதினம், சிறுகதை, புதுக்கவிதை, நாடகம், கட்டுரை, வாழ்க்கை வரலாறு. இக்கால இலக்கியத்தை எழுதிய முக்கிய சில எழுத்தாளர்கள் யார்னா சுப்பிரமணிய பாரதியார், பாரதிதாசன், கல்கி, புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன் ஆவார்கள். வாய்மொழி இலக்கியங்கள், அதாவது எந்த ஒரு எழுத்து வடிவமே இல்லாமல் மக்களோட பேச்சு வழக்கில் வாய் வழியாக பரவி வந்த இலக்கியங்கள் தான் இந்த வாய்மொழி இலக்கியங்கள். அவற்றின் வகைகள் என்னென்னு பார்ப்போம். மக்கள் வேலை செய்யும் பொழுதும் பொழுதுபோக்கிற்காகவும் பாடப்படும் பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், குழந்தைகளை தூங்க வைப்பதற்கு தாலாட்டு பாடல்கள், இறந்தவர்களுக்காக ஒப்பாரி பாடல்கள், மக்கள் தங்களோட அனுபவங்களை ஆழமாகவும் சுருக்கமாகவும் சொல்லக்கூடிய வகையில் பழமொழிகள், அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய சொல் விளையாட்டான விடுகதைகள், கதை பாடல்கள், அப்புறம் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறுவது நாட்டுப்புற கதைகள். இந்த நாட்டுப்புற கதைகளோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னா இதற்கு தலைமுறை தலைமுறையாக வர்றதுல ஆசிரியர் பெயர் கிடையாது, எளிய மொழிநடையில் அமைஞ்சிருக்கும். இன்னொன்று தலைமுறை தலைமுறையாக இது கடத்தப்பட்டு வந்திருக்கும். அப்புறம் மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இதன் சிறப்பம்சங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். இவற்றை சில எடுத்துக்காட்டுகளாக பார்த்தோம்னா கற்றது கை மண்ணளவு கல்லாது உலகளவு என்பது இது ஒரு பழமொழி. கண் உண்டு பார்க்காது கால் உண்டு நடக்காது, இதோட ஆன்சர் பொம்மை. இது குழந்தைகளுக்காக சொல்லப்படும் சிறிய விடுகதை. ஆராரோ ஆரிரோரா, இது குழந்தைகளுக்கான தாலாட்டு பாடல்கள். தேசிங்கு ராஜா கதை, மதுரை வீரன் கதை, இதெல்லாம் கிராமப்புறங்கள்ல சொல்லக்கூடிய நாட்டுப்புற கதைகள். அவ்வளவுதான் கைஸ், இலக்கியம்னா என்ன, அதனோட வகைகள்லாம் என்னென்னு இந்த வீடியோல சொல்லிட்டேன். அடுத்து வாங்க குயிஸ் அட்டன் பண்ணலாம். சங்க இலக்கியத்தில் தமிழகத்தின் வரலாற்று களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி நற்றிணை, ஆப்ஷன் டி திருமுருகாற்றுப்படை. செகண்ட் கொஸ்டின், எட்டு தொகையில் மிக பெரிய நூல் எது? ஆப்ஷன் ஏ நற்றிணை, ஆப்ஷன் பி குறுந்தொகை, ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு, ஆப்ஷன் டி அகநானூறு. சங்க இலக்கியத்தில் முதலில் குறிப்பிடப்படும் சேர மன்னன் யார்? ஆப்ஷன் ஏ செங்குட்டுவன், ஆப்ஷன் பி நெடுஞ்சேரலாதன், ஆப்ஷன் சி உதியன் சேரலாதன், ஆப்ஷன் டி மாந்தரஞ்சேரல் இரும்புரை. நல்லவை 40 என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ இன்னா 40, ஆப்ஷன் பி இனியவை 40, ஆப்ஷன் சி கார் 40, ஆப்ஷன் டி களவழி 40. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்பது எந்த அறநூலில் இடம்பெறுகிறது? ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி திரிகடுகம், ஆப்ஷன் சி ஆசாரக்கோவை, ஆப்ஷன் டி பழமொழி 400. வைணவ சமய அடியார்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஆப்ஷன் ஏ நாயன்மார்கள், ஆப்ஷன் பி ஆழ்வார்கள், ஆப்ஷன் சி சித்தர்கள், ஆப்ஷன் டி முனிவர்கள். 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ தேவாரம், ஆப்ஷன் பி திருவாசகம், ஆப்ஷன் சி பெரிய புராணம், ஆப்ஷன் டி திருமந்திரம். உழவர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் சிற்றிலக்கியம் எது? ஆப்ஷன் ஏ குறவஞ்சி, ஆப்ஷன் பி தூது, ஆப்ஷன் சி பல்லு, ஆப்ஷன் டி கோவை. மூவருலா நூலை இயற்றியவர் யார்?
ஆப்ஷன் ஏ கம்பர், ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் சி சேக்கிலார், ஆப்ஷன் டி ஜெயக்கொண்டார். இக்கால இலக்கியத்தின் தந்தை யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, ஆப்ஷன் சி உவே சாமிநாதர் ஐயர், ஆப்ஷன் டி திருவிக்கா. தமிழின் முதல் புதினம் எது? ஆப்ஷன் ஏ கமலாம்பாள் சரித்திரம், ஆப்ஷன் பி பத்மாவதி சரித்திரம், ஆப்ஷன் சி பிரதாப முதலியார் சரித்திரம், ஆப்ஷன் டி பொன்னியின் செல்வன். வாய்மொழி இலக்கியத்தின் மற்றொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ காப்பிய இலக்கியம், ஆப்ஷன் பி நாட்டுப்புற இலக்கியம், ஆப்ஷன் சி பக்தி இலக்கியம், ஆப்ஷன் டி நீதி இலக்கியம். இந்த வினாக்களுக்கான ஆன்சரை நான் அடுத்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.